இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு எப்பொழுதும் புடவை மட்டுமே சாத்தப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன, அந்த கோவில் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம். இந்த கோவில் ஆப்பூர் என்னும் இடத்தில் இருக்கிறது. ஆப்பூர் என்பது சிங்கம்பெருமாள் கோவிலிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் அமைந்திருக்கும் ஒரு பகுதியாகும். இந்த ஊரில் ஒரு குன்றின் மேல் வீற்றிருக்கிறார் இந்த நித்திய கல்யாண வெங்கடேச பெருமாள். 500 படிகள் ஏறி சென்றால் மேலே இருக்கக்கூடிய இந்த சிறிய கோவிலை நம்மால் காண இயலும். இந்த குன்றை ஔஷதகிரி என்று அழைக்கிறார்கள். இந்த ஆப்பூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கச்சூர் என்னும் சிற்றூர் இருக்கிறது. அங்கேயும் ஒரு சிறு குன்று உண்டு. அதையும் ஔஷதகிரி என்றே அழைக்கிறார்கள். ராமாயண கதையில் அனுமன் சஞ்சீவினி மலையை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு வானில் பறந்து செல்லும் பொழுது மலையின் ஒரு சிறு பகுதி இங்கே விழுந்துவிட்டது என்றும் அந்த சிறு பகுதியே இந்த மலையானது என்று நம்புகிறார்கள் இப்பகுதி மக்கள். ஔஷதம் என்றால் மருந்து, ஔஷத மலை என்றால் மருந்தினை கொண்ட மலை என்று பொருள் கொள்ளலாம். அதற்கேற்றாற் போல இந்த மலையில் நிறைய மூலிகைகள் இருக்கின்றன. மிகச் சிறியதாக இருக்கும் இந்த கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதாகும். இந்த கோவிலில் திருமால் மட்டுமே இருக்கிறார். தாயாருக்கென்று தனி சன்னதி இல்லை. சிவபெருமான் எப்படி மலைமகளுக்கு தன்னுடைய பாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயர் பெற்றாரோ அதுபோலவே இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் திருமகளை தன்னோடு கொண்டுள்ளார். அதன் காரணமாகவே அவருக்கு பட்டுப்புடவை சாத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அகத்திய மாமுனிவர் இந்த மலையில் வந்து சில காலம் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. சிவபக்தரான அகத்தியர் திருமால் இருக்கும் இந்த மலைக்கு வந்து தவமேற்றியது அற்புதமான ஒரு நிகழ்வாகும். இந்த மலைக்கு மேலே நின்று சுற்றி பார்க்கும் பொழுது இயற்கை எழில் கொஞ்சும் ஆப்பூர் கிராமமும் வளர்ந்து வரும் நகரமும் நம் கண்களுக்கு தெரியும். மழைக்காலத்தில் இங்கே இருந்து பார்த்தால் சுற்றுவட்டாரம் நீர்மிகு பகுதியாக காட்சியளிக்கும் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள். வார நாட்களில் காலை 6:30 முதல் 7:30 மணி வரைதான் இந்த கோவில் திறந்திருக்கும். விடுமுறை தினங்களில் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை மட்டும்தான் இந்த கோவில் திறந்திருக்கும். புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளில் இங்கே சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. கீழே இருந்து மேலே ஏறி வரும் பொழுது நிறைய குரங்குகள் இங்கே இருக்கின்றன. இங்கே வரும் பக்தர்கள் இந்த குரங்குகளுக்கு பழங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கும்படி இப்பகுதி மக்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ராமபிரானின் அருந்தொண்டரான அனுமனாகவே இந்த குரங்குகள் பார்க்கப்படுகின்றன. 2 புறமும் மரங்களும் செடிகளும் சூழ்ந்திருக்க கற்படியின் மூலம் மலை மீது ஏறி வரும்போது ஏற்படும் சோர்வு மேலே இருக்கக்கூடிய திருமாலை தரிசனம் செய்த பிறகு போய்விடுகிறது. 4 புறமும் வீசும் காற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் அமைதியாக பெருமாளை வணங்கி மூலிகைகள் சூழ்ந்த மலையில் சுவாசித்து நல்லதொரு ஆன்மீக அனுபவத்தை சேகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.